ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச்சு ஏரா கிரேவி கடமா தொக்கு. அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு சேர்த்து வெங்காயம் ஒரு 1/2 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி, அது ரெண்டையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும். வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணணும், அப்போ சீக்கிரம் வதங்கணும். வெங்காயம் கட் பண்ணி முடிச்சிட்டேன், தக்காளியை கட் பண்ணணும். தக்காளி நைஸாக நீட்டாக வெட்டிக்கணும். இதையும் கேட்பாங்க, நான் தின்ன முடிச்சிட்டேன். இப்போ பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட மாட்டேன். இது ரெண்டுத்துக்கும் பூண்டு இடித்து போடுவேன், நல்லா வாசமாக இருக்கும். இந்த மாதிரி போட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் அது ஒரு மசாலா வாசம் வரும். நாங்கள் எப்போயும் இப்படி தான் பண்ணுவோம். தக்காளி நறுக்கிட்டேன், பூண்டு உடிச்சிட்டு பூண்டு இடிச்சிட்டேன். ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் போடும் இடிச்சு. வெறாவுக்கும் இஞ்சி பூண்டு இடிச்சிட்டு போட்டால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். எல்லாமே கட் பண்ணிவிட்டாங்க. தக்காளி பூண்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். காலையிலே க்ளீன் பண்ணிட்டேன், கடமாவையும் எறாவையும். இப்போ இதை செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். இப்போ எறா கிரேவி செய்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வந்துருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரெண்டு கடாயிலையும் எண்ணெய் ஒரு 50 எண்ணெய், 50 கிராம் எண்ணெய் ரெண்டுத்துக்குமே போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இது ரெண்டுத்துலேயும் பாதி பூண்டு போட்டு இடித்து வச்ச பூண்டை ரெண்டுத்துலேயும் பாதி ஆனால் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ தக்காளி போட்டு ஊற்றி போடுறேன். அதான் சீக்கிரம் வரணும். கொஞ்சமாக ஒரு பிஞ்சு அளவு போட்டு தக்காளியை கொஞ்சம் கிரேவியாக வரணும். அதில் கருவேப்பிலை போட்டு அப்போ நல்லா வாசமாக இருக்கும். கருவேப்பிலை வதங்கிடுச்சு. மஞ்சள்தூள் கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், அதுலேயே 1 ஸ்பூன், இப்போ கடமை இந்த பக்கம் எறா போட்டு எறா கிரேவிக்கு எறா போட்டு கலரி 10 நிமிஷம் அப்படியே அதிலேயே இது பண்ணணும். உடனே தண்ணி ஊற்றணும். அந்த இறாலே தண்ணி வரும், இந்த எண்ணெயிலே இது வரணும், தண்ணி வெளியில் வரும். அதுக்கப்புறம்
உப்பு போட்டு தண்ணி ஊற்றி டேஸ்ட்டு பார்க்கணும். கடமை போட்டு கடமாவையும் ஒரு கலரணும். கடமாலே தண்ணி இறங்கும், அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். உடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது. உப்பு தேவையான அளவு தான் போடணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது போட்டுக்கணும். நான் ரெண்டுத்துலேயும் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு ஒரு கலர் ஊற்றணும். பாருங்கள், தண்ணியே ஊற்றலை, எவ்வளோ தண்ணி வந்துருக்கு பார்த்தீங்களா? தண்ணி ஊற்றக்கூடாது, அதிலே தண்ணி இறங்கும். கடமால இவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இந்த தண்ணியிலே வேக விட்டுருக்கு. அதுக்கு தண்ணி ஊற்ற வேணாம். இறாக்கு மட்டும் லைட்டாக, நிறைய வேண்டாம். இறா 1 மணி நேரம் வந்தால் லப்பர் மாதிரி ஆகிடும். ஒரு கலரி விட்டு உப்பு பார்த்துட்டு மூடி போட்டுறணும். மூடி போட்டு நல்லா கிரேவியாக வரணும். வர அளவுக்கு இல்லைவா? கடமா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி மேலே தூவிட்டு இறக்கிற வேண்டியதான். கடமா ரெடி. கொஞ்சம் தண்ணி ஊற்றுவாங்க. தண்ணி இருக்குது. இந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு இறக்கலாம். இறாவுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு தொக்கம் கடமை தொக்கம் ரெடி ஆகிடுச்சு. முட்டை